எப்பெல்லாம் உங்க குடும்ப வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற உறவை நீங்க புதுப்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். அந்த 2-3 நாட்கள் ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. ஊழியம் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். கூட்டத்தில் பல மக்களுக்காக பிரசங்கம் பண்றேன். ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர்ட்ட இருந்து வார்த்தையை வாங்குறேன். ஆனால் எனக்கான வார்த்தைக்காக நான் ஆண்டவர் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? போக வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய ஊழியத்தின் மூலம் அற்புதங்கள் நடக்கலாம், ஜனங்கள் விடுவிக்கப்படலாம், வசனத்தினால் தேற்றப்படலாம், வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தனிப்பட்ட ரீதியாய் தேவை. என்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானித்து பார்ப்பதற்கு, நான் வெற்றி அடைவதற்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் பெறுவதற்கு என்னுடைய பலிபீடம் தனிப்பட்ட ரீதியாய் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கிறது? புதுப்பிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. We need the relationship. We want to build the relationship with God. தேவனோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய அந்த உறவை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்தணும். அழுக்கு ஏறிராம, பாசம் பிடிச்சிராம, ஆமென், தேவையில்லாத காரியங்கள் அந்த பலிபீடத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளாம அதை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.